இந்த மரியாதை குடுக்கற மாதிரி எல்லாம் ரொம்ப நடிக்காத. இப்படி நடிச்சுதான் இந்த குடும்பத்தை நீ இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட. உன்னால இந்த குடும்பத்துல யாருமே சந்தோஷமா இல்ல. நீ சொன்ன ஒரு பொய்யால எல்லாரோட வாழ்க்கையும் சூன்யமாயிடுச்சு. பைரவியோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அவளும் நிம்மதி இல்லாம தான் இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருந்தான்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சு. எப்படி இருந்த குடும்பத்தை நீ இப்படி ஆக்கிட்டியே. உன்னால இன்னைக்கு என் குடும்பமே நிம்மதி இல்லாம இருக்கு. நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எங்க யாருக்குமே நிம்மதி கிடைக்காது. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு. அப்பதான் நாங்க இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் எங்களுக்கு திரும்ப கிடைக்கும். பைரவி ஆறுமுகத்தை இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு காரணமே நீ. கல்யாண மண்டபத்தை விட்டு போனதுனாலதான் வேற வழி இல்லாம பைரவி ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதா போச்சு. பைரவி கல்யாணம் வேண்டான்னு சொல்லியும் ஆறுமுகம் எனக்காக பயந்து பைரவி கழுத்துல தாலி கட்டியிருக்கான். ஆனா பைரவி ஆறுமுகம் திட்டம் போட்டு அவளை பழி வாங்கிட்டதா நினைக்கிறா. இந்த எல்லா குழப்பத்துக்கும் நீ மட்டும் தான் காரணம். உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சு போயிட்டேன்னா நாங்க எல்லாரும் நிம்மதியா இருப்போம். பைரவி ஆறுமுகத்தை ஏத்துக்கிறாளோ இல்லையோ, நான் உன்னை ஒரு நாளும் என் மருமகளை ஏத்துக்க சிவாவோட வாழ விடவும் மாட்டேன். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ இப்பவே சிவாவை விட்டு போய் வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கோ. இல்லனா காலத்துக்கும் இதே மாதிரி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். பெரியமா பேசினது எதையும் மனசுல வச்சுக்காத. ஆறுமுகமும் பைரவி பிரிஞ்சு போனதை நினைச்சு கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. பேசினது ஒன்னும் தப்பு இல்லையே டாக்டர். அவங்க சரியா தானே பேசுறாங்க. இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். என்னால தானே எல்லார் வாழ்க்கையும் நிம்மதி இல்லாம இருக்கு. எதுக்கு டாக்டர் நான் இன்னும் இந்த வீட்டுல இருக்கணும்? சொன்ன மாதிரியே நான் எங்கேயாவது போயிடுறேன். போனதுக்கு அப்புறமாவது உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும். நீ போயிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நினைக்கிறியா? பைரவி ஆறுமுகத்தை ஏத்துக்குவாளா? இங்க பாரு சிந்து, பெரியமா மனசு சமாதானம் ஆகணும்னா பைரவியும் ஆறுமுகமும் சேர்ந்து வாழணும். அவங்க சேர்றதுக்கு நம்மளால முடிஞ்ச முயற்சி நம்ம பண்ணுவோம். பெரியமா உன்ன அப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்ன டாக்டர், நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நான் தானே தப்பு பண்ணிருக்கேன். அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுதானே ஆகணும். சிந்து, நான் இருக்கேன்ல. ஏய், இத பாத்துட்டு வருத்தப்படுற. இங்க பாரு, இப்படியா இருந்தா கை இன்ஃபெக்ஷன் ஆயிடும். நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்னும் வேணாம் டாக்டர். சொன்னா கேளு, நான் போய் எடுத்துட்டு வரேன். மகாத்தையும் அன்னபூர்ணியத்தையும் என்ன திட்டும் போதெல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம எதுக்கு உயிரோட இருக்கோம்னு தோணும்.